ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பேர் தாங்க கேசவர்தினி பூ. இந்த செடி தாங்க கேசவர்தினி. எங்கிட்ட ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கேசவர்தினி செடி இருக்கான்னு. இது தாங்க அந்த கேசவர்தினி செடி. இந்த செடி கட்டிங்லாம் போட்டு வளர்த்து பார்த்தா வளரவே இல்லைங்க. இது சீடு மூலயமா மட்டும்தான் வளருது. பூக்களை நல்லா காய வச்சுட்டு இது பூ காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா காய வச்ச பிறகு எடுத்து நான் எல்லா ஜாடிலையும் போட்டு விடுவோம். நல்லா வளர்ந்து வருங்க. மொட்டுக்களும் செம்ம அழகாக இருக்கும். அது நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இந்த கேசவர்தினி பூ எப்படி பஞ்சாக பூக்குதோ அது மாதிரி நம்ம ஹேரும் நல்லா பஞ்சாக வளரும்னு சொல்கிறாங்கங்க. நான் ஒரு 10 பூவை காய வச்சு விதை எடுத்தேன்னா எனக்கு அதில் 1 2 தாங்க முளைச்சி வருது. மீதிலாம் முளைக்க மாட்டேதுங்க. அது ஏன்னே தெரியல. சரி, அதனால் நான் ஒரு 10 பூவை காய வச்சு விதை இந்த தடவை எடுத்து வச்சுருக்கிறேன். சில நேரங்களில் அது காற்றுல பறந்தும் போயிடுதுங்க. இது தாங்க அந்த சீடு. அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி காற்றுல பறந்து போயிட்டு எடுக்க முடியலைங்க. அது ஜாடிங்களில் போட்டு மண்ணை கிளறி விட்டுருங்க. செடி வந்த பிறகு அதை ரீபாட் பண்ணி வேறு ஜாடியில் மாற்றி வச்சுக்கோங்க. அதனுடைய இலைகள்